ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு ரவா கேசரி தான் பார்க்க போறோம். இந்த ரவா கேசரி நல்லா சாஃப்டா மிருதுவா ஒரு நாள் ஃபுல்லுமே சாஃப்டாவே இருக்கும். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா மிருதுவான ரவா கேசரி வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில நான் ஒரு கப்புக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கேன். அதுல ஒரு கரண்டி அளவு எடுத்து விட்டுக்கலாம். இதே மெத்தட்ல இந்த ரேஷியோல செஞ்சு பாருங்க. ரவா கேசரி நல்ல மிருதுவா சாஃப்டாவே இருக்கும். இதுல முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா அதை தனியா எடுத்து வச்சுக்குவோம். அதே நெய்யிலே ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலேயே நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்க போறோம். நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த ரவைய வறுத்து எடுத்துக்கலாம். ரவா கேசரி செய்யறதுக்கு இந்த ரவை ரொம்ப பொடி ரவையா இல்லாம கொஞ்சம் குருணை குருணையா இருக்கும். அந்த ரவை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் கேசரிக்கு கரெக்டான பக்குவமா இருக்கும். நல்லா 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 3 கப் அளவு நல்ல சூடா உள்ள தண்ணிய சேர்த்துக்கிறேன். இந்த ரவா கேசரி நல்ல மிருதுவா சாஃப்டா இருக்கிறதுக்கு நம்ம வெது வெதுப்பான தண்ணிய சேர்த்து ரவா கேசரி கிண்டும் போது நல்ல ஒரு நாள் ஃபுல்லுமே நம்மளுக்கு சாஃப்டா மிருதுவாவே இருக்கும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. இந்த மழை நேரத்துல நமக்கு சூடா சாப்பிடணும்னா 10 நிமிஷத்துல குயிக்காவே நம்ம செஞ்சிடலாம். நல்ல ரவை ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஒரு கப் ரவைக்கு 3 பங்கு அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். அது அளவு கரெக்டா இருக்கும் நமக்கு. இதுல கலர் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கலர் சேர்த்திருக்கேன். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. அப்பதான் அடி பிடிக்காம நமக்கு ரவா கேசரி நல்ல மிருதுவா சாஃப்டாவே கிடைக்கும். இதுல ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இலகி மெல்ட் ஆகி வரும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா இலகி ரவா கேசரி நல்லா இதா வந்திருக்கு. இதுல நான் ஏலக்காய் தூள் சர்க்கரையோட பொடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுல இப்போ இன்னும் அரை கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய்யும் எண்ணெயும் குறைச்சு சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்துல செய்யும் போது நமக்கு கரெக்டான ரேஷியோல ரவா கேசரி நல்லா மிருதுவா சாஃப்டாவே இருக்கும். ஒரு கப் ரவைக்கு 3 கப்பு வெது வெதுப்பான தண்ணி, ஒரு கப் சர்க்கரை, 3/4 கப்பு எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுட்டு இதே மெத்தட்ல செஞ்சு பாத்தீங்கன்னா ரவா கேசரி மிருதுவா சாஃப்டா சூப்பராகவே இருக்கும். அருமையான ரவா கேசரி சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. இறக்குற ஸ்டேஜ்ல நம்ம மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடா பரிமாறினீங்கன்னா ரவா கேசரி அருமையாவே ரெடி ஆயிரும். இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.
நல்லா பார்க்கவே நல்லா சாஃப்டா மிருதுவா வந்திருக்கு பாருங்க. இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.